கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது ஒரு இடத்துல சொல்வார், கர்த்தருடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் யார் முடிக்கிறாங்க? கர்த்தருடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னா ஒன்று ஆமே, அப்படி இல்லைன்னா அல்லேலூயா, அப்படி இல்லைன்னா தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நாம் சொல்றோம். அல்லேலூயா. ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் அடியேனை இந்த இடத்துல தம்முடைய பாத்திரமாக தெரிந்து கொண்டதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த பாஸ்டர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய அறிமுகம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம்லாம் கிடையாது, ஹார்ட்லி ஒரு 10 நிமிஷம், நம்புவீங்களா? 10 நிமிஷம். என் மகன் வந்து அமெரிக்கன் காலேஜில் ஃபைனல் இயர் படித்து முடிச்சிட்டாரு. ஸோ மகனும் அங்கே தான், பாஸ்டரோட மகன், எனக்கும் மகன் தான், அவரும் அங்கே தான் படித்தார். ஸோ அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்காக எங்களெல்லாம் ஃபைனல் இயர் முடிக்கும் போது வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அங்கே நான் போயிருக்கப்ப கர்த்தர் நேர்வழியாக நடத்துகிறத பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்வார். தமக்காக என்ற அந்த காரியம் வந்து பார்த்தீங்கன்னா தம்முடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்வார். ஸோ அப்படி நாங்கள் அங்கே போய் நிற்கும் போது தம்பியை பார்த்தோன்னே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால் அந்த புன்சிரிப்போடு போய் நான் விஷ் பண்ணேன். அப்போ பாஸ்டர் கூட இருந்தேன், நானும் பேசுகிறேன் பாஸ்டர் சொல்லி ஒரு 10 நிமிஷம் தான் சம்பாஷணை பண்ணியிருப்போம். அந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். இந்த இடத்துல 2வது மாதம் நினைக்கிறேன். ஸோ அந்த கூடுகையில் ஒரு மூத்த ஊழியக்காரர் அங்கே வந்து இங்கே வந்து செய்தி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அன்னைக்கு அவர் வர முடியாத சூழ்நிலையினால அதுக்கு முந்தி அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் சந்தித்தோம். ஸோ அப்போ கர்த்தர் அவருடைய மனசோடு கூட பேசுவார். வேதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது, எவர்களுடைய ஆவியை கர்த்தர் ஏவுகிறாரோ அவர்கள் கர்த்தருக்காக உதாரணத்துவமாய் கொடுப்பார்கள். அங்கே ஆக்சுவலாக சொல்லப்படுவது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக. ஆனால் எவர்களுடைய மனதை, இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மனதை கர்த்தர் ஏவுகிறாருன்னா உதாரணத்துவம் நம்முடைய மனதை கொடுக்கும். நம்மளோட பொருள் இருக்கோ, காசு இருக்கோ, பணம் இருக்கா, உதாரணத்துவம் என்னுடைய மனதை நான் என்னை உருவாக்கின தேவனுக்காக கொடுக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு அவர் கர்த்தர் பாஸ்டரோட மனசை ஏவுனாரு, என்னையும் கரெக்டாக கொண்டு போய் நிற்பாட்டினாரு. பக்தியுள்ள எங்களை அவர் தம்முடைய ராஜ்யத்திற்கு இதை தெரிந்தெடுத்தாரு. இந்த இடத்துல அழைப்பை பெற்று நான் முதல் முறையாக வந்தேன். அல்லேலூயா. ஸோ இந்த நாளில் கூட ஒரு அருமையான வர்ஷிப்பை நாம் வந்து கேட்டோம் இல்லையா? ஸோ கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற இந்த வார்த்தையை கொண்டு நான் ரொம்ப நேசிக்கிற என்னோட பாஸ்டர் ஜான் தனப்பால், இவர் மூலமாக தான் என்னுடைய ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைந்தது. யாவேசுடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு இவர் மூலமாக என்னுடைய ஊழியத்தின் எல்லையை கர்த்தர் விரிவாக்கினார். ஸோ இந்த வர்ஷிப்பை நான் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும்போது வர்ஷிப் முடிவில் கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு உணர்த்தினார். அதை நான் பகிர்ந்து கொண்டேன். சங்கீதம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சங்கீதம் 31. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கோம்னா இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஒரு நிமிஷம். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்தெடுத்தார். தம்முடைய மகனாய், தம்முடைய மகளாய் நாசியில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் அவருடைய நாமத்துக்கு பயந்து நடக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இப்போ வாசிங்க. ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கிறது.
அதை கர்த்தர் கண்டெடுத்தார், நம்மை தெரிந்தெடுத்தார், வேறு பிரித்து எடுத்தார், முன்குறித்தார், அழைத்து கொண்டு வந்தார். இந்த வசனம் நமக்காகவே சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை அவ்வளவு பெரிதாக. இந்த இடத்துல நம்மளை அங்க வச்சு நம்ம படிச்சு பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்புகிற நமக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற அவருடைய நன்மை அவ்வளவு பெரியதா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் வர்ஷிப் டைம் எனக்கு கொடுத்தாரு. பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருடைய தியானத்துக்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம், எந்த ஒரு இடத்துக்கு நான் போனாலும் அந்த வார்த்தையினுடைய உறுதியை கர்த்தர்கிட்ட நான் கேட்பேன். இந்த வார்த்தையை குறித்து தான் நான் பேசணுமா, நீங்கள் எனக்கு தந்திருக்கிற வார்த்தை இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆராதனை வேளையில் கர்த்தர் அந்த வார்த்தையை பாஸ்டரோட வாயிலிருந்து வெளிப்படுத்தினார். யாராவது சொல்ல முடியுமா? நாம் ஆராதிக்கும் தேவன் சொன்னார். நாம் ஆராதிக்கும் தேவன் ஞாபகம் இல்லை யாரும் பேசலாம். ரெண்டாவது சொன்னார், நான் யாரை குறித்து பேசுகிறேனோ அவங்கள குறித்து சொன்னார். நம்முடைய தேவைகள் கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கதை ஒன்று சொன்னார். ஞாபகம் இருக்கா? யாரை பற்றி பேசினாங்கன்னு பேசலாம். அதனால தான் பாஸ்டர் முதலே சொன்னார், நம்ம அல்லேலியா சொன்னால் நம்மளுடைய நாம இங்கே அட்டென்டிவாக இருக்கும்னு அர்த்தம். நம்ம கர்த்தருடைய வீட்டில் இருக்கிறோம், கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தருடைய நினைவாகவே நாம் இருக்கிறோம். பேசலாம். இந்த நாளில் இப்போ உங்களுக்கு அது ஞாபகம் வரும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாரை குறித்து கர்த்தர் இன்னைக்கு பேச போறாரு? தன்னுடைய நாமத்தை குறித்து அங்கே அவர் சொல்லியிருக்கிறார். நம்ம வர்ஷிப் டைம்ல அந்த நாமத்தை நம்முடைய பாஸ்டர் தன்னுடைய வாயினாலே அறிக்கை பண்ணினார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தை பாஸ்டர் சொன்னாரா இல்லையா? நாம் ஆராதிக்கிற தேவன். பிரைஸ் லார்ட். சொன்னாரா? பிரைஸ் லார்ட். ஆபிரகாமை குறித்து பேசினாரா? மறந்துட்டீங்க. ஆடு பலி கொடுக்கும்படிக்கு கர்த்தர் காண்பித்தார். பிரைஸ் லார்ட். ஸோ இன்னைக்கு இந்த வார்த்தையை குறித்து, இந்த செய்தியை குறித்து கர்த்தர் ஒரு உறுதிப்படும் வழியாக ஒரு வார்த்தையை பாஸ்டர் மூலமாக எனக்கு தெரியப்படுத்தினார். படிக்கணும். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இதை விட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, வேற எந்த கடவுளாலும் செய்ய முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து காட்டினார், செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார், செய்து காட்டுவார். அல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. எந்த இடத்துல நாம போய் ஒரு தெய்வ செய்தியை நாம கேட்கிறோம்னா, அந்த செய்தியில என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஸோ நான் இந்த எல்லாமே நம்மளோட அந்த காரியங்களை கடந்து தான் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மற்ற தேவர்களை போல கிடையாது, வேற எந்த கடவுளை போல கிடையாது. எண்ணி முடியாத அதிசயங்களும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்து காட்டினார். உண்டா? யோசிச்சு பார்க்கணும். செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார். உண்மையா? நிதானித்து அறிந்து கொள்ளணும். செய்து காட்டுவார். ஆயத்தத்தோட காத்திருக்கோம். அல்லேலூயா. சோ இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இஸ்ரவேல் தம்முடைய ஜனங்கள் இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உண்மையா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறோம், அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனாலும் அந்த காரியத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணி கொண்டு வந்தவர்.
நம்மை விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். நாம் கர்த்தரை தேடக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு, கர்த்தருடைய சமூகத்தில் சேரக்கூடாதபடிக்கு, கர்த்தர் அப்படின்னாலே ஓடி போன நாட்கள் உண்டு. ஆனாலும் நம்மை தெரிஞ்செடுத்த கர்த்தர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த காரியம், நாம ஏன் கர்த்தர்கிட்ட வர முடியல, நாம ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியல, நாம ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க முடியல, அதெல்லாம் நமக்கு அது எகிப்தின் அடிமைத்தன காரியங்களா இருந்தது. ஆனாலும் அதுல இருந்து என் மகளை நான் கூட்டிட்டு வருவேன், என் மகளை நான் கூட்டிட்டு வருவேன் என்று சொல்லி அவர் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை முடித்து போட்டு இந்த இடத்துல நம்ம அழைத்து கொண்டு வருவோம். அதே மாதிரி அன்றைக்கு தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர் கூட்டி கொண்டு வந்தார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதற்கு அவர் அங்கே திருஷ்டாந்தமான ஒரு சாட்சியை ஏற்படுத்தினார். சிவந்த சமுத்திரம் ஒன்று இருக்கு, தெரியுமா? ஸோ அந்த சிவந்த சமுத்திரத்து வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கூட்டிட்டு கொண்டு வந்துட்டார். ஆனால் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தாதான் அவர்கள் விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிக்க முடியும். அந்த அவங்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்வோனும் அவங்களுடைய சேனையும் துரத்தி கொண்டு வராங்க. நான் ஏதோ ஒரு முட்டாள்தனமா ஏதோ ஒரு எண்ணங்களோடு கூட இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு போயிட்டாங்க, நானும் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டேன், ஆனாலும் நான் அவங்களை போக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பார்வோன் ராஜா தம்முடைய ஜனங்கள் பின்தொடர்ந்து வர, நாமளும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை விட்டு வந்திருந்தோமே, ஆனால் அது விடாது, நம்மளை விடாது, கருப்பு அப்படின்ற மாதிரி அது நம்மளை விடாது, நம்ம தொடர்ந்து வரும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரே. ஆனால் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவங்களுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஏதுவாக அந்த சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தார், பிளக்க பண்ணினார். அந்த ரெண்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆறை நம்ம கடக்கணும்னா கூட ஒன்று நம்ம ஒரு 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 போட்டை வச்சு தான் கடக்கணும். அப்படி இல்லைன்னா நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். நீச்சல் தெரியாதவங்க, போட்டில் பிரயாணப்படுறவங்க, பயப்படுறவங்க. ஆனாலும் அந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஆறு இருக்கு, நல்லா யோசிச்சு பாருங்க. நமக்கு நடுவு ஆறு இருக்கு, ஆனால் நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நம்ம அந்த ஆறை கடக்கப்படும் போது அந்த ஜலம் ரெண்டு சைடும் காம்பவுண்ட் வால் மாதிரி இருந்துச்சா, இந்த செவுரு மாதிரி. பிரைஸ்லாம் நம்ப முடியுமா? வேற எந்த கடவுளால் செய்ய முடியுமா? பிரைஸ்லாம். ஸோ நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை தெரிந்தெடுத்தவர், அவர்களுடைய கூக்குரலை கேட்டவர், அவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு தம்முடைய தாசனாகிய ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அனுப்பினவர், அவர்களை கொண்டு பல வாதைகளை பார்வோனுடைய எகிப்தின் ஜனங்களிடத்தில் செய்து காட்டினவர். கடைசியாக அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடந்து போனாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க கடந்து போன பிறகு அவர் மோசைக்கிட்ட ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு, நீ திரும்ப உன் கோலை திரும்பி நீட்டுன்றாரு. அவர் நீட்டும் போது இவங்க போயிட்டாங்க, பின்னாடி வந்து அவங்கள துரத்திட்டு வந்த அந்த பார்வோனுடைய சேனை, குதிரைகள் எல்லாம் அந்த ஜலத்துல மாடி போச்சு. அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாய், ஜீவனுள்ள நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடல் உன்னுடைய வாழ்க்கையில என்ன? நாம தான் நினைச்சு பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறக்கூடாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் சுதந்திரத்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு என்னை தடுக்கிற அந்த சிவந்த சமுத்திரம் எது? இந்த கம்பெனிலலாம் இன்டர்வியூக்கு போனோம்னு வச்சுக்கலாம். யாரெல்லாம் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருக்காங்க? பேசலாம். ஏதாவது ஒரு இடத்துல வேலைக்கு நம்ம போனால் அங்கே அந்த பெரிய பெரிய கம்பெனிஸ், மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், இல்லை ஐடி கம்பெனிஸ்லாம் அவங்க முதலாவது நம்மள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, உங்களிடத்துல இருக்கிற 5 நற்காரியங்களை சொல்லுங்க, உங்களிடத்துல இருக்கிற 5 கெட்ட காரியங்களை சொல்லுங்க அப்படின்னா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சிவந்த சமுத்திரமாய் காணப்படுகிற உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 5 தீய காரியங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. அந்த பேப்பர்ல கீழ்ப்பகுதியிலோ சைட்லயோ அந்த சிவந்த சமுத்திரத்தை
நான் கடந்து போவதற்குண்டான எனக்குள்ள காணப்படுகிற நற்காரியங்களையும் எழுதி வைங்க. அந்த ரெண்டையும் உங்களோட பைபிளில் நீங்க வச்சுக்கோங்க. உங்க பைபிளை வச்சுட்டு நாட்கள் ஆக ஆக அந்த 5 காரியங்கள், தீய காரியங்கள் இருந்து எப்படி கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணி அந்த உங்க வாழ்க்கையில தடையாய் காணப்படுகிற சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடக்க பண்றான்றது மட்டும் பாருங்க. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துல எடுத்து வாசிக்க வேணாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எப்படி வழி நடத்திட்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இடத்துல தம்முடைய ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்தை இந்த செவுறு போல நிற்க பண்ணி நடுவில் இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அதை வெட்டாந்திரையில நடந்து போக பண்ணினான். அல்லையா? அதனாலதான் ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கு. ஆமே. அது யார் சொன்னா? கர்த்தரே சொன்னார். கர்த்தரே சொன்னார். அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாமா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. அங்க ஆபிரகாமுக்கு தரிசனமானார். கர்த்தரே சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கும் எத்தனையோ முறை அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்க எதிர்பார்த்திருக்கிற நன்மை உனக்கு வந்து சேரும். எதிர்பார்த்திருக்கிற நன்மை உனக்கு வந்து சேரும். ஆனா நீ நம்பிக்கையோட காத்திரு. நம்பிக்கையோட காத்திரு. தாமதித்தால் அதுக்கு காத்திரு. கர்த்தர் சொல்லுவார். அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அது தாமதிக்காது. ஓகேவா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அவர் விளங்க பண்ணினார். இரண்டாவது, ஏசாயா 54:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்கின்ற அந்த வார்த்தையின்படியாக, எவர்கள் ஏசாயா 54:15 பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ, நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் கூடுகிறார்களோ அவர்கள் நம்முடைய பட்சத்திலே வர பண்ணுவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் திகழ்ந்தார். யோசேப்பினுடைய கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிரைஸ் லார்ட். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்கள். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நமக்கும் சகோதர சகோதரிகள் உண்டு, உற்றார் உறவினர்கள் உண்டு. அதே போல அன்றைக்கு யோசேப்புக்கும் தன்னுடைய உறவுகள் இருந்தது. ஆனால் எல்லாரும் யோசேப்பை பகைத்தார்கள். அவனை முழு பகையாய் பகைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று கூட அவர்கள் எத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் அவனை கொலை செய்ய கர்த்தர் அனுமதிக்காமல் அவனை ஒரு குழியில போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இஸ்மவேலர் வராங்க. அங்க இருக்கிற ஒரு போத்திபார் என்கிற ஒரு பிரதானி அவரை தூக்கி எடுத்து விலைக்கு வாங்கி அவரை கூட்டிட்டு போயிட்டார். ஆனால் எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடினார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்கிற அந்த வார்த்தை யோசேப்புடைய வாழ்க்கையில நிறைவேறினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில கர்த்தர் தான் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துறார். கர்த்தர் அந்த இடத்துல யோசேப்புடைய குடும்பத்தார் இருக்கிற அந்த இடத்துல ஒரு பஞ்சத்தை வருவித்து யோசேப்பை தேடி அவருடைய சகோதரர்கள் வர பண்ணினாரு. யோசேப்புடைய சகோதரர்கள் வந்தார்கள். அவர்கள் மூலமா தான் இவர்கள் ஜீவரட்சணை அடைந்தார்கள். ஓகேவா? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எது பற்றாக்குறையா இருக்கு நமக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம், என்னுடைய சூழ்நிலை எனக்கு தெரியும், என்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனுக்கு தெரியும். என் மகன் எந்த ட்ரிபுலேஷன்ல கடந்து போறான், என் மகன் எந்த விதமான பஞ்சத்துல கடந்து போறான், எந்த விதமான கஷ்டத்துல இருக்கிறான் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்புடைய குடும்பத்தினரை ஜீவரட்சணை செய்வதற்கு ஏதுவாக யோசேப்பை முதலாவதாகவே அங்க அனுப்பின தேவன்
நம்மை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் ஒருவரை வைத்திருக்கிறார். நாம் அநேகருக்கு ரட்சிப்பா இருக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் 5:5 படி 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், 38 வருஷமா வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன், ஒருவரிடத்திலும் உதவி பெற்றுக் கொள்ளக்கூடாத நிலையில் இருந்த ஒரு மனுஷன். நாமே அந்த அந்த சிச்சுவேஷன்ல யோசிச்சு பார்ப்போம். எத்தனை வருஷமா நாம சில கஷ்டங்களை அனுபவிக்கிறோம், எத்தனை வருஷமா நாம சில கஷ்டங்களின் மத்தியில கடந்து போகிறோம். நம்முடைய கைகளின் பிரயாசத்துல இன்னும் ஆசீர்வாதம், பெருத்த ஆசீர்வாதம் காணப்படாமல் இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். அத்தனை வருஷமா நாம இருக்கிறதுல நமக்கு எத்தனையோ ஆத்மாக்களை தெரியும், எத்தனையோ நண்பர்கள் தெரியும், உறவினர் தெரியும், நிறைய பேரை தெரியும். ஆனா ஒரு மனுஷன் கூட நமக்கு உதவி செய்ய முன் வருவதில்லை. அதே மாதிரிதான் 38 வருஷமா ஒருவராலும் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாத இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் தேடி வந்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பாத்தீங்கன்னா ஒரு பெதஸ்தான் ஒரு குளம். அந்த குளத்துல பாத்தீங்கன்னா நிறைய, அந்த குளத்தை சுத்தி நிறைய பேர் வியாதியஸ்தர்கள் இருப்பார்கள். ஓகேவா? நம்மள போல ஏதோ ஒரு கஷ்டத்துல, ஏதோ ஒரு தேவை மத்தியில அங்க இருப்பாங்களாம். அவங்கள அந்த தேவ தூதர்கள், கர்த்தருடைய தேவ தூதர்கள் இந்த பெதஸ்தா குளத்தை கலக்குவாங்க. அந்த கலக்கும் போது இங்க நம்ம இருக்கிறத யார் ஃபர்ஸ்ட் அந்த குளத்துல குதிக்கிறோமோ எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகும். ஆனா அந்த இடத்துல ஒரு மனுஷன் இருந்தாரு. அவர் ஏற்றி போறதுக்குள்ள யாராவது ஒருத்தர் குதிச்சுவாங்க. அவர் எத்தனை வருஷமா, 38 வருஷமா அந்த வியாதியில இருந்தாரு. அதை எத்தனை வருஷமா கர்த்தர் அவரை பார்த்தாருன்றது அங்க சொல்லப்படல. ஆனா ஒரு நாள் கர்த்தர் அவரை சந்தித்தார். நீ சுகமடைய விரும்புகிறாயான்னு கேட்டார். ஆமான்னு சொன்னாரு. பெதஸ்தா குளம் வேணாம், அந்த பெதஸ்தா குளத்துக்கு அதிபதியே நான் தான், சுகத்தை பெற்றுக் கொள்ளுனார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த 3 காரியங்கள். ஒன்று, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நம்முடைய கஷ்டத்தின் பாதையில, கண்ணீரின் பாதையில, சவால்களின் பாதையில நம்மை வெட்டாந்தரையில நடந்து கூட்டிக் கொண்டு ஒரு போல அவர் கூட்டிக் கொண்டு போவார். எப்படிப்பட்டதான சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம் நமக்கு இருந்தாலும் அது ரெண்டும் ஒதுக்கிதான் நிற்கும். நம்மள மூழ்கி போடாது. அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இரண்டாவது, அந்த யோசேப்பை உயர்த்தின கர்த்தர். நாம் வேலை பார்க்கிற இடமா இருக்கலாம், நம்மளுடைய குடும்பமா இருக்கலாம், எந்த இடத்திலும் என்னை அறிந்தவர்கள் கூட எனக்காக நிக்கலையே என்று நாம் சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். அவர் நமக்காக ஒரு 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 ஆசனத்தை அவர் உண்டாக்குவார். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிற கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம், ஒரு மனுஷனாலும் கூட நமக்கு உதவி கிடைக்கலையே சொல்லி நம்ம காத்திருக்கும் பொழுது, எத்தனை வருஷம் நாம் இந்த கஷ்டத்துல இருக்கோம்னு நமக்கு தான் தெரியும். எத்தனை வருஷம் நாம் இந்த பலவீனத்தில் இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். எத்தனை வருஷமா நாம் இந்த வியாதி படுக்கையில் இருக்கிறோன்றது நமக்கு தான் தெரியும். எத்தனை வருஷமா நாம் இந்த மன குழப்பத்தில் இருக்கிறோம், குடும்ப பிரச்சனை இருக்கிறோம், நமக்கு தான் தெரியும். ஆனா அன்றைக்கு அந்த மனுஷனை தேடி சென்று சுகத்தை கொடுத்த கர்த்தர் நம்முடைய பலவீனம் எதுவானாலும் நம்மை தேடி நமக்கு சுகத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆம், இந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் 75வது வயசுல ஆபிரகாமுக்கு தரிசனம் பண்ணார். எத்தனாவது வயசுல? நமக்கெல்லாம் வயசு சொல்ல வேணாம். எவ்வளவு வருஷமா நம்ம தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி வருகிறோம், அவரை விசுவாசிக்கிறோம், அவர் மேல முழு நிச்சயமா நம்பிக்கையா இருக்கணும், நமக்கு தான் தெரியும். ஆனா எத்தனை வருஷம்ன்றது அங்க சொல்லப்படலை. நம்முடைய காலத்துல எப்ப அவர் சந்தித்தாருன்னு நமக்கு தான் தெரியும். இன்னும் ஒரு சில விஷயத்துல இன்னும் ஏன் நம்மை சந்திக்காம இருக்கிறாரு நமக்கு தான் தெரியும். ஆனா இங்க சொல்லப்பட்ட காரியம், ஆபிரகாமை 75வது வயசுல அவர் சந்திச்சார். 75வது வயசுல அவர் சந்திச்சு அவருக்கு தரிசனமானார்.
அவருடைய வாழ்க்கையை குறித்த வாக்குத்தத்தங்களை அவருக்கு கொடுத்தார். 100வது வயதுல அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். அதோடு ஆபிரகாமை அவர் விட்டுல, அந்த 75 வயசுல சந்தித்து அவருக்கு தரிசனமாகி வாக்குத்தத்தங்களை கொடுத்து 100வது வயதில தான் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினதும் அல்லாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமோட சந்ததி யாரு? ஆபிரகாமோட சந்ததி யாரு? நம்ம தான். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் தான் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததியில நாம. சோ அன்னைக்கே ஆபிரகாமை தெரிந்து கொண்ட நாளிலே எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் அவர் வாக்குத்தத்தங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை தெரிந்து கொண்ட கர்த்தர் ஆபிரகாமுடைய தகப்பன் இறந்த நாள் முதல் அடிக்கடி அவருக்கு தரிசனமானார். அடிக்கடி அவருக்கு தரிசனமானார். இது பைபிள்ல சொல்லப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கர்த்தர் தரிசனம் ஆவார்ன்றது கிடையாது. நான் முதல் ஒரு வசனம் சொன்ன பாத்தீங்களா? பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தனக்காக தெரிஞ்சுக்கணும். நம்ம தேவ பக்திக்குரிய ஆழத்தை அவர் பார்க்கிறார். அந்த ஆழத்தை அவர் பார்க்கிறார். என்ன வந்தாலும் என் மேல இவன் நம்பிக்கையா இருக்கிறானா, அதை தான் அவர் பார்க்கிறார். அன்றைக்கு ஆபிரகாம்கிட்ட அதை தான் அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. 75 வயசுல தரிசனமானாரு. ஆனா எப்ப அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிச்சு? 100 வயசுல. 25 வருஷம் அவரை பரிசோதித்து பார்த்தார். 25 வருஷம் அவரை சோதித்து அறிந்தார். அவர் சோதித்து அறிந்து சிச்சித்து போதித்து புத்தி சொல்லுகிற மனுஷன் பாக்கியவான். ஆபிரகாம் பாக்கியவான். ஆபிரகாம் சந்ததியில வந்த நாம் பாக்கியவான். ஹல்லேலூயா. நம்மை சோதித்து அறிகிறார்னா நாம சோதித்து அறியும் பொழுது நாம் பொன்னாக விளங்கணும். துரும்பா போயிடக்கூடாது. நாம பொண்ணா டேடி, நீங்க எப்படி வேணா சோதித்து பாருங்க டேடி. ஐ வில் ஸ்டாண்ட் ஸ்டில். நான் இன்னும் உமக்காக நிற்பேன் டேடி. நான் இன்னும் உமக்காக நிற்பேன் டேடி. நீங்க செய்யறேன்னு சொன்னீங்க, செய்யல. நீங்க தர்றேன்னு சொன்னீங்க, தரல. கிடைக்கும்னு சொன்னீங்க, கிடைக்கல. ஆனாலும் நான் நிற்பேன் டேடி. ஏன்னா நான் விசுவாசித்து இருக்கிறவர் நின்றார் என்பதை அறிவேன். ஹல்லேலூயா. அவர் மனுஷன் அல்ல. பொய் சொல்றதுக்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. ஆபிரகாமுக்கு 75 வயசுல தரிசனமான கர்த்தர் 100வது வயது முதல் இன்றைக்கு வரைக்கும் நாம் மரிக்கும் மட்டும் நம்முடைய சந்ததிக்கு அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நினைத்தருள்வாரேயானால் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையில நமக்காக அவர் பண்ணின வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுவாரா மாட்டாரா? நிச்சயமா நினைவு கூறுவார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தரிசனமான அந்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை ஆமென் படிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். போஸ்டர். சோ கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாமை அவர் ஆசீர்வதித்தார். பிரைஸ் காட். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தரிசனமான தேவன் நமக்கும் அவர் தரிசனமானார். நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாம ஜெபம் பண்ணும்போது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கிறார். நமக்கு வர்ஷிப் பண்ணும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா, சங்கீதம் 31:19. அதே மாதிரி நம்ம வர்ஷிப் பண்ணும்போது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது அவர் தமது வாக்குத்தத்தமான வார்த்தையை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆனா நாம ஆயத்தமா இருக்கணும். 10 கன்னிகைகளை போல அதுல 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க. 5 கன்னிகைகள் ஆயத்தமாகல.
பிரைஸ் லார்ட். நடு ஜாமத்துல எப்ப வேணா அந்த ராஜா வருவார்னு சொல்லும் போது 10 கன்னிகைகள் போய் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனால் 5 கன்னிகைகள் அவர்கள் எடுத்து கொண்டு போன விளக்கு அணைந்திடக்கூடாதுன்னு சொல்லி கூடவே என்ன எடுத்துட்டு போனாங்க? பிரைஸ் லார்ட். தாங்கி மகனே, என்ன எடுத்து கொண்டு போனாங்க? அதுல 5 கன்னிகைகள் ஆயத்தமா போகல. பிரைஸ் லார்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து தட்டினாங்க. கதவு திறக்கப்பட்டுச்சா? வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமேயானால் ஆயத்தம் என்கிற இந்த பாத ரட்சையை எப்பொழுதுமே நம்முடைய கால்களிலே நாம் தொடுத்தவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ல கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 15லயும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். 15வது அதிகாரத்திலே வாசிக்கிறேன். முதல் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். போஸ்டர். நான் உனக்கு பிரைஸ் லார்ட். சில காரியங்கள் நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தமா சொல்லும்போது அந்த காரியங்கள் சில நாட்கள்ல நமக்கு நடக்கலன்னா, என்னடா கர்த்தர் நமக்கு சொன்னாரு நடக்கலையே, தோண்டு போகிறோமா, இல்ல பின்வாங்கி போறோமா, இல்ல இஸ்ரவேல் ஜனங்களை போறோம் முறுமுறுக்கிறோமா? ஹலோ, பிரைஸ் லார்ட். நிச்சயமா நாம் அதை செய்வோம். ஆனால் கர்த்தர் இங்க ஆபிரகாமுக்கு 75 வயசுல தரிசனமானாரு. அப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. ஆனா அது நடக்கல. ஆனா அவர் ஜாதியை பெருசாக்குன்னு சொல்லிட்டாரு. திரும்பவும் 15வது இடத்துல அவர் தரிசனமானி சொல்றாரு, நான் உனக்கு கேடகமும். பயப்படாத, பயப்படாத. சூழ்நிலை மோசமாயிட்டே இருக்கேன்னு பயப்படாத. நான் எதிர்பார்த்திருக்கிற காரியம் நடக்கலன்னு பயப்படாத. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொன்ன வார்த்தை அது வெறுமையா கீழே விடாது. பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 55 10 11 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், அது தாமதிக்காது. என்ன வார்த்தையை சொல்லணும் அந்த வார்த்தை போய் அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி அவரிடத்துல திரும்புவான். நான் உனக்கு பலனும் மகா கேடகமா இருக்கிறேன்னா அந்த வார்த்தை அந்த வேலையை செய்யாம கர்த்தர்கிட்ட திரும்பி போகாது. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்லுவார், சொல்லும் வார்த்தை நிறைவேறும். ஒரு நிமிஷம் நான் டைம் தரேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நினைத்து பார்ப்போமா? நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நீங்க பைபிள் படிச்சு கர்த்தர் இருந்து அந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணீங்களான்னு தெரியாது. பாஸ்டர்கிட்ட இருந்து நீங்க ஜெபம் தலையில கை வைத்து ஜெபம் பண்ணும்போது அந்த வாக்குத்தத்தத்தை ரிசீவ் பண்ணீங்களான்னு தெரியாது. அந்த வாக்குத்தத்தங்களை சற்று நினைத்து பாருங்க, சற்று நினைத்து பாருங்க. பிரைஸ் லார்ட். என்னுடைய ஊழியத்துல கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். பிரைஸ் லார்ட். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உன்னுடனே கூட இருப்பேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகுனார். வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கண்டு கொண்டு பெருகுவாயினார். இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதுதான் தேவ சமூகத்தில் ஒரு கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலதான். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். அருமையான ஒரு பாட்டு இருக்கு. நீ பலன் உள்ளவளா, பலன் அற்றவளா, பலன் உண்ணவனா, பலன் அற்றவனா? வசனம் அழகா சொல்லுது, பலன் உண்டவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது. நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை சற்று நினைவு கூர்ந்து விசுவாசத்தோட இந்த ஒரு வசனத்தை வரியை மட்டும் பாடுவோமா? கண்களை மூடுவோம். எழுந்திரிக்க வேணாம், முட்டிகால் போட வேணாம். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, வசனம் என்ன? அந்த வசனத்தை அப்படியே நினைவுல கொண்டு வந்து இந்த ஒரு ஸ்டான்ஸா பாடுறதுக்குள்ள கர்த்தர்க்கு அதை அறிக்கை பண்ணி நீங்களே ஜெபம் பண்ணுங்க. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நீங்க பாட வேணாம், நீங்க வாக்குத்தத்தங்களை குறித்து கர்த்தரிடத்துல மன்றாடுங்க.
ஜெபம் பண்ணுங்க. பலனுள்ளவர், பலனற்றவர், பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் இயேசுவே, பலனற்றவன் இயேசுவே, பலனுள்ளவன், பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆக்கத்தால் பலனுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். பலனற்றவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு உதவி செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். நெடுநாளாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்கப்படுமே. விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொன்ன கர்த்தர் விசுவாசத்தோடு வந்திருக்கிற எங்களை அந்த ஜீவ விருட்சத்தின் அனுபவத்திற்குள்ளாய் நீ கடந்து போக பண்ணும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள எங்களுக்கு தேவனாய் இருந்து மறுபடியும் அந்த வார்த்தையை எங்களுக்கு நீ வாக்குத்தத்தம் பண்ணுகிறீரே. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வாக்கு பண்ணுகிறேன். அன்றைய பலனற்று கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையில, பலனற்று கிடக்கிற எங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களிலே, பலனற்று கிடக்கிற எங்களுடைய சரீர உறுப்புகளிலே அன்றைய லேசான காரியம், லேசான காரியம் உதவி செய்வது உங்களுக்கு லேசான காரியம். ஓ நீ சொல்ல ஆகும், நீங்க கட்டளை நிற்குண்டாடி இயேசுவே சரீர சுகவீனத்தோட கூட இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேனா உம்முடைய சத்தத்தை அந்த உறுப்பு கேட்க பண்ணுவீராக, கேட்க பண்ணுவீராக. சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற தேவ வல்லமை அந்த சரீரத்துக்குள்ள கடந்து போவதாக. அது இருதயமா, அது இருதயமா, அது பான்கிரியாட்டிஸா, அது கிட்னியா, அது லிவரா, ஓ அது முடக்குவாதமா, என்ன குறைவோ கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாவதற்கு ஏதுவாக உம்முடைய வசனம் அந்த இடத்துல கடந்து போவதாக. உம்முடைய சத்தம் அந்த உறுப்புகள் கேட்பதாக, உயிர் அடைவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே கூட எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே பிரைஸ் லார்ட் அந்த சிவந்த சமுத்திரமாய் எங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எதிர்மறையான காரியங்கள், சூழ்நிலைகள் ஆண்டவரே விலகி ஒரு சுவரை போல நிற்க பண்ணுவீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில கடந்து போனது போல தேவனுடைய வெளிச்சத்திலே நாங்கள் அந்த கஷ்டத்தின் பாதையில, கஷ்டத்தை கண்ணீரின் பாதையில ஆண்டவரே பள்ளத்தாக்கை ஒருவர் குத்துக்கு நாங்கள் நடந்து வெட்டாந்தரையில நடந்து போக பண்ணுவீராக. அப்படியே கூட கர்த்தாவே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹalleluya. அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை, அற்பமாய் எண்ணப்பட்ட எங்களை உமக்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறீரே, உமக்காக கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறீரே, மலை மேல் இருக்கிற பட்டணமாய் இருக்கும்படிக்கு தெரிந்தெடுத்திருக்கிறீரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணும்படியாக
எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வைத்திருக்கிறதே, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நாங்கள் இருக்கும்படிக்கு, அநேகருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு எங்களை எடுத்து பயன்படுத்துங்க டாடி. எங்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள் எங்கள் பட்சத்தில் வரம் பண்ணுகிற தேவன் எங்களுடைய கூட இருங்க. அது எங்க குடும்பமானாலும் சரி, நாங்க வேலை பார்க்கிற ஸ்தலமானாலும் சரி, நாங்க படிக்கிற ஆண்டவரே ஸ்கூல் ஆனாலும் காலேஜ் ஆனாலும் சரி, கர்த்தர் எங்களை ஆண்டவரே மலை மேல் இருக்கிற பட்டணமாய் எடுத்து வைத்து யோசேப்பை ஆசீர்வதித்த கர்த்தர், யோசேப்போட கூட இருந்த கர்த்தர், யோசேப்பை காரிய சுத்தியோட ஆக்கின கர்த்தர், எங்களை நீர் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கூட கர்த்தாவே, ஒரு மனுஷனாலும் நன்மையை பெற்றுக் கொள்ள கூடாதபடிக்கு 38 வருஷமாய் பாடுகளை அனுபவித்த மனுஷனை தேடி வந்து சுகத்தை கொடுத்த கர்த்தர், ஆண்டவரே ஒருவரும் எங்களுக்கு உதவி செய்யக்கூடாத நிலையில நாங்க இருக்கிறோம் டாடி. எந்த காரியத்துல என்பது உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உமக்கும் தான் தெரியுமா? எந்த காரியத்துல ஒருவருடைய உதவி எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறோம் என்பதை நாங்களும் நீர் மாத்திரம் தான் அறிவிப்பதாக. உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற கர்த்தர், ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன், இந்த நாளிலே அந்த 38 வருஷமாய் வியாதிப்பட்டிருந்த மனுஷனை சந்தித்து அவனுக்கு ஆரோக்கியத்தை தந்த கர்த்தர், எங்களை சந்தித்து நீர் சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மைகளை, ஆண்டவரே ஆசீர்வாதங்களை நீ பண்ண வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க பண்ணுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். அவர் நம்முடைய வாழ்க்கையில பண்ணின வாக்குத்தத்தங்களை அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் அவ்வப்பொழுது தரிசனமானாரோ, அவ்வப்பொழுது ஆபிரகாமை சந்தித்தாரோ, அவ்வப்பொழுது ஆபிரகாமோட பேசினாரோ, நம்மோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் அந்த வார்த்தையை திரும்ப வாசிப்போமா? 17:1. இப்பதான் மெசேஜுக்குள்ளே நம்ம போறோம். ஆனாலும் இரண்டாவது பகுதி என்ன சொல்லுது? ஆமென், ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ரிவீல் பண்ணுகிற ஒரு நிபந்தனையான சத்தியம் இதுதான். எந்த ஒரு மனுஷனுக்கும் நன்மை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எவ்வளவு பெரிய சவாலானாலும் அதை கர்த்தர் முடிய பண்ணுகிறார். முடியாததை முடிய பண்ணுகிற கர்த்தர், சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனாலும் கர்த்தர் அங்க சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் அந்த மனுஷன் கர்த்தருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இருக்காரு, அவர் பயங்கரமான குடிகாரர், பயங்கரமான செயின் ஸ்மோக்கர். ஓகேவா? ஸோ அவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது. அந்த நேரத்தில் அவர் கர்த்தருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வாழாத பட்சத்தில் அவர் சுகம் பெறுவாரா? ஹலோ, சுகம் பெறுவாரா? நீதிமொழி 28:13 என்ன தெரியுமா சொல்லுது? நம்மளுடைய வாழ்க்கையில் அதை மறந்துட வேணாம். தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ யார்கிட்ட? கர்த்தரிடத்தில் இருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆசீர்வாதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டுமேயானால் அவர் சில நம்மளால் முடியாதது கிடையாது, நம்மளால் முடியக்கூடிய நிபந்தனைகளை அவர் எதிர்பார்க்கிறார். அதற்குட்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். நீங்க என்ன படிக்கிறீங்க? அவரை முடிச்சிட்டீங்களா? இப்போ 10th போறீங்களா? 11th போறீங்க. 10th எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? சரி, வேணாம் சொல்ல வேணாம். நீங்கள் காலேஜ் +2 முடிச்சிட்டீங்க. சரி, நீங்கள் தம்பி காலேஜ் போய்
இப்போ நீங்கள் 3 பேருமே இந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதுனீங்கல்ல, ஓகேவா? அப்போ சில நிபந்தனைக்கு நீங்கள் உட்பட்டீங்களா இல்லையா? பாஸ் ஆகிறதுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டீங்களா? நல்ல மார்க் எடுக்கணும்னு நிபந்தனைக்கு உட்பட்டீங்களா? ஸோ அதே மாதிரி தான் பிரைஸ்லாம் விளையாடுற பழக்கத்தை கொஞ்ச நாள் நிப்பாட்டியிருப்பீங்க இல்லையா? படிக்கிற நேரத்தை அதிகரிச்சிருக்கீங்க. கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பிரைஸ்லாம் என்னுடைய சாட்சி நான் சொல்லவா? உட்காந்து கீபோர்டு வாசிக்கிறார்ல, அவர் என்னோட மகன். +2 வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பயங்கர போராட்டம் நடக்கும். படின்னுவாங்க, அவர் ஜாலியாக படிக்காம தான் இருப்பார். 2வது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, நீ எனக்கு முன்னாடி நீ உட்காந்து படிக்குவாங்க. எந்த பிள்ளைகளும் அதை செய்ய மாட்டாங்க. அவர் அதையும் செய்யலை. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க, நீ அவரை வந்து கேட்கவே மாட்டேங்கிற, அவனை நீ எதுவுமே கண்டிக்க மாட்டேங்கிற, அப்படி பயங்கரமா. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், நீ என்கிட்ட ஏன் வந்து சொல்ற? சொல்ல வேண்டியவர்கிட்ட சொல்லு அப்படின்னு. இது என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி. இப்போ சமீபத்தில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்களும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைக்காக பேசும்போது அவங்கள்ட்ட சொல்லி அதை செஞ்சு நடந்த சாட்சி. அப்போ நான் சொல்லிட்டேன், யார்கிட்ட சொல்லணும்? உண்டாக்கி உருவாக்கின தேவன்கிட்ட சொல்லணும். அவர் சொன்னார்னா அவன் கேட்பான், அவங்க கேட்பாங்க, பிள்ளைங்க கேட்பாங்க. நாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது ஒரு அன்பாக இருக்கலாம், அது ஒரு வெறுப்பாக இருக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கலாம், நம்ம கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவர்கிட்ட சொல்லிவிட்டு நான் மார்னிங் வாக்கிங் போகும்போது சில காரியங்களுக்காக சிலருக்காக ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்குது. அந்த மாதிரி நான் போகும்போது அன்னைக்கு கர்த்தரால உணர்த்தப்பட்டு என் மகனுக்காக நான் ஜெபம் பண்ணேன். நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பான். சவுல் பவுல் தெரியுமா? சவுல் பவுல் மதியான நேரத்தில் இப்போ அடிக்கிற வெளிச்சம், சூரிய வெளிச்சத்தை பார்க்குற பிரகாசிப்பிக்கிற ஒளியில கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார். அந்த க்ஷணமே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன்னு சவுல் பவுல் கேட்டார். கரெக்டா? அதே மாதிரி நான் ஜெபம் பண்ணேன். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், நீங்கள் பேசுகிற. படிக்கணும் என்கிற அந்த ஆர்வம் என் மகனுக்குள்ள வரணும். படிப்பை விட்டு விலகப்படுகிற காரியம் எது? ஃப்ரெண்ட்ஷிப்பா, கேட்ஜெட்டா, இல்லை டிவியா, இல்லை விளையாட்டுத்தன்மையா, இல்லை சோம்பேறித்தனமா, இல்லை தூக்கமா? படிக்கிறத விட்டு மகனை விலக செய்கிற காரியம் எதுவோ அது அவன் இடத்துல காணப்படாத போக பண்ணுங்க. நடந்த அதிசயம் +2 எக்ஸாமுக்கு ஒரு ஹார்ட்லி ஒரு 20 days 20 to 25 டேஸ்க்கு முன்னாடி அவனா தானா 5 மணிக்கு ஏற்றி படித்தான். 71% மாறணும். நம்ம சொன்னா நடக்காது. அல்லையா? நம்ம சொன்னா நடக்காது. அப்ப ஒரு சில நன்மைகளை உலக பிரகாரமான பிள்ளைகள் கூட பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் சில நிபந்தனைகளுக்கு உட்படுகிறோமா? நான் எங்க வரேன்னு தெரியுதா? அதே மாதிரி நம்மை உருவாக்கினவர் இடத்துல இருந்து நித்தியமான கிருபைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமே, ஆனால் அவர் நமக்கு முன் வைத்திருக்கிற நிபந்தனைக்குட்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிறார். அதனாலதான் அங்க ஆதியாகமம் 17:1 அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அப்ப நாம இன்றைக்கு கர்த்தர் நம்மள்கிட்ட அறிவுறுத்துகிற காரியம் என்ன? பலான்னு அரைஞ்சு சொல்ற ஒரு காரியம் என்ன? உத்தமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். அல்லையா? சோ இதுதான் இன்றைக்கு செய்தி. இந்த உத்தமம் என்றால் என்ன? உத்தமம்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நானே சொல்றேன். குற்றமற்ற பழி சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் உத்தமம். குற்றமற்ற பழி சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் உத்தமம். இந்த குற்றமற்ற வாழ்க்கையை, பழி சுமத்தப்படாத ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்ந்து காட்டுவோம்? என்னை பற்றி யாரும் குற்றம் சொல்லக்கூடாது, நான் குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடாது, என்னில் பழுதொன்றும் காணவில்லைன்னு கர்த்தரே சொல்லணும். அப்போ குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டுவது எப்படி?
என் மேல யாரு வசந்துன்னு எங்க தெருவில் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா பிரைஸ் லார்ட் நிறைய அடுக்குவாங்க. ஆனா இப்போ வந்து கேட்டீங்கன்னா பிரைஸ் லார்ட் தெய்வ நாம மகிமைப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி அந்த குற்றமற்ற பழுதற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டுவது எப்படி? வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் 2வது பகுதி. முதல் பகுதி யாரும் வாசிக்கணும்னா அதை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் 2வது பகுதி. இந்த கடைசி நாட்களில் எபிரேயர் சிஸ்டர் எபிரேயர் 12:1 கரெக்ட். நீங்க சொல்லப்பட்ட காரியம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணும். அல்லேலூயா. நாம என்ன நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டோமோ, என்ன நோக்கத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்டோமோ, என்ன நோக்கத்துக்காக வேறு பிரித்து எடுக்கப்பட்டோமோ, என்ன நோக்கத்துக்காக அவராலே இழுக்கப்பட்டோமோ, அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நியமித்திருக்கிற ஓட்டத்துல நாம பொறுமையோட ஓடணும். வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது, அப்பப்ப நின்றுக்க கூடாது, அப்பப்ப பின்வாங்கி போகக்கூடாது, அப்பப்ப பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில இதை நான் உனக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரே, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு எனக்கு என்ன அவர் சொல்றாரோ அந்த வழியில நான் போயிட்டே இருக்கணும். வலதுபுறம் இடதுபுறம் அங்கே நேரம் நின்றக்கூடாது, பின்மாற்றத்துக்குள்ள போகக்கூடாது, முடியலேன்னு சொல்லி பின்வாங்கி போயிடக்கூடாது. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓடணுமா. அப்ப அந்த குற்றமற்ற பழுதற்ற ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்து காட்டுவதற்கு நமக்கு என்ன தேவை என்றால் அர்ப்பணிப்போடு வாழ்ந்து காட்டணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அர்ப்பணம் ரொம்ப முக்கியம். அர்ப்பணம். டாடி மம்மி இருக்காங்க இல்லையா, இந்த சகோதரன் இருக்காரு, இன்னைக்கு தான் அவர் முதல் முறையா வந்திருக்காரு. ராஜா பிரதர் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு. அவருக்கு கல்யாணம் இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு இல்லையா. அவங்க குடும்பமா வாழ்ந்த ஆரம்பித்த நாட்கள்ல சில உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க. நான் என் மனைவிக்காக இதை நான் செய்வேன், என் மனைவியோட கூட இருப்பேன். அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணவங்க கிறிஸ்தவ கல்யாணத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க, உடன்படிக்கை செய்வோம் இல்லையா. ஸோ அதை செஞ்சா அதுதான் அர்ப்பணம். இன்னைக்கு அவங்க குழந்தையோட கூட இங்கே வந்து உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த அர்ப்பணம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த அர்ப்பணத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். உண்மையா? ஆமென். கர்த்தரை சொல்லிருக்கலாமா? கர்த்தர் நல்லவர். 2வது ஒரு காரியம், நேர்மையாய் வாழ்ந்து காட்டணும். இன்னைக்கு நிறைய வீடுகளில் வந்து அந்த நேர்மை தவறி போச்சு. கணவன் கிட்ட நேர்மை தவறி போச்சு, மனைவி கிட்ட நேர்மை தவறி போச்சு, தகப்பனிடத்துல நேர்மை தவறி போனது, தாயினிடத்துல நேர்மை தவறி போனது, பிள்ளைகளிடத்திலும் நேர்மை தவறி போனது. சின்ன வயசுல இருந்து யாராவது நமக்கு மம்மி டாடி பொய் சொல்றான், பொய் சொல்லு அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்களா? ஆனா குறிப்பிட்ட நாள்ல வரும்போது தானா நம்ம கூட வந்துருது. எப்படி இது வருதா இல்லையா? நாங்க இந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா, ஆனா நம்ம எங்க போயிருப்போம்? டியூஷனு கூட போவோம், ஃப்ரெண்டு வீட்டில் இருந்திருப்போம். அந்த நேர்மை தவறுகிறதான காரியம். ஒன்று அர்ப்பணத்தோடு நம்ம வாழ்ந்து காட்டணும், 2வது நேர்மையா நம்ம வாழ்ந்து காட்டணும், 3வது பணிவு மற்றும் பொறுப்புணர்வோடு வாழ்ந்து காட்டணும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அதை நான் செய்யணும். அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முதலாவது தாழ்மை தேவை. தாழ்மை உள்ளவனுக்கு நிற்கிறாரா? தாழ்மையுள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்?
பெருமை உள்ளவனுக்கும் மேட்டிமையானவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். ஸோ அந்த பணிவு நம்மள்கிட்ட காணப்படணும். ஒரு காரியத்தை நோக்கி நாம் நகர்ந்து போகிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் பணிவோடு காணப்படணும். அது மாத்திரமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் அனுதினமும் உணர்ந்து செயல்படணும். அல்லையா? அது மாத்திரமல்ல, ஒரு நோக்கம் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிறார்கள். என்ன நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ, என்ன நோக்கத்துக்காக நான் அழைக்கப்பட்டனோ, அந்த நோக்கம் தவறி நான் வாழக்கூடாது. அந்த நோக்கத்துக்காக நான் வைராக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டணும். அது மாத்திரமல்ல, கடைசி அவர் சொல்றாரு, நீதியான பழக்க வழக்கங்களை கொண்டு கீழ்ப்படிந்து வாழ்ந்து காட்டுறார். நீதியான பழக்க வழக்கங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடி பெண் பிள்ளையோ ஆண்மகனோ எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுறேன். என் மனைவிக்காக நான் உண்மை உத்தமாய் வாழணும், என் கணவருக்காக நான் உண்மை உத்தமாய் வாழணும், என் பிள்ளைகளுக்காக நான் உண்மை உத்தமாய் வாழணும், பெற்றோருடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேருவதற்கு ஏதுவாக நான் உண்மையும் உத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த நீதியான பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ வேண்டும். புரியுதா? இந்த 5 காரியமும் கர்த்தருடைய நிபந்தனைக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒன்று என்ன சொன்னேன்? அர்ப்பணத்தோட வாழணும். 2வது நேர்மையா போய் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது. 3வது பணிவு பொறுப்புணர்வோட வாழணும். 4வது நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். நோக்கம் என்ன? நோக்கம் எனக்கு இருக்கு. இப்போ ஒரு சில பிள்ளைங்க படிக்கிறாங்க, டாக்டர் ஆகணும்னு விரும்பிட்டாங்கன்னா அந்த டாக்டர் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவங்க படிப்பாங்க. அதனால தான் 500க்கு 498 மார்க் எடுப்பாங்க. +2ல 600க்கு 599 600 எடுப்பாங்க. அந்த நோக்கம், நான் டாக்டர் ஆகணும், என்னுடைய நோக்கம் அது, அதை நோக்கி நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வழி விலகி செல்லாம, வலதுபுறம் எடுத்து சாயாம, அங்க நின்றுக்காம, பின்வாங்கி போகாம அந்த நோக்கத்தோட வாழ்ந்து காட்டி அவர்கள் அந்த லக்கை அடைகிறார்கள். ஹல்லேலூயா. அதனால நாமும் அப்படி வாழணும். இந்த வாழ்க்கையை தான் ஆபிரகாம் வாழ்ந்து காட்டினார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையை தான் ஆபிரகாம் வாழ்ந்து காட்டினார். அதனால தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர்கள் பிரியம் கொண்டார். வாக்குத்தத்தம் செய்தபடியே அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவரை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் நீதியான பழக்க வழக்கங்களை கொண்டு வாழ்ந்தான்றதுக்கு வசன ஆதாரம் இருக்கு. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை. ஆதியாகமம் 12 முதல் 5 வசனங்களை சீக்கிரமா துரிதமா. போதும் சிஸ்டர். ஸோ இந்த 4 வசனங்கள்ல 4வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். நாம் பார்த்த அந்த வார்த்தையின்படியாக நீதியான பழக்க வழக்கம் கீழ்ப்படிந்து, அல்லையா, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, தகப்பனும் தாய்க்கும் நாம் கீழ்ப்படிந்து நடப்பது, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, ஏன் நம்மளுடைய மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது தான் இந்த வார்த்தை. கர்த்தர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 2வதாக ஆபிரகாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அனுதினமும் அர்ப்பணிப்போடு பணிவு மற்றும் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார். அர்ப்பணத்தோடு பணிவோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டார். ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினார். பிரைஸ் லார்ட். ஆபிரகாமோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? ஆபிரகாமோட ஸ்பெஷாலிட்டி எதற்கும் எங்கும் எந்த நேரத்திலையும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலைல நாம தொழுது கொண்டோம் பார்த்தீங்களா? பிரைஸ் லார்ட். நாமெல்லாம் இன்னைக்கு காலைல தொழுது கொண்டது போல ஆபிரகாமுடைய ஸ்பெஷாலிட்டி, கர்த்தர் விரும்பின ஒரு காரியம் ஆபிரகாம் இடத்துல
எங்கும் எதற்கும் எப்பொழுதும் தொழுது கொள்வார். இதற்கு வசன ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12:7 வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 13:4 வீட்டில் போய் படிச்சு பாருங்க, 13:8 வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அவர் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வழியிலே அவர் தன்னை அர்ப்பணித்து நடந்தார். இன்னைக்கு நாம எத்தனை பேர் கர்த்தருடைய வழியில அர்ப்பணத்தோடு நடக்கிறோம்? நீ காலையில் எழுந்து ப்ரேயர் பண்ணியா? நீ காலைல பைபிள் வாசிங்களா? நீ காலைல வர்ஷிப் பண்ணிங்களா? இதுதான் அந்த அர்ப்பணம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நீங்க இதுக்காக வந்து இந்த ப்ரேயர் ரெக்வஸ்டுக்காக நம்ம ப்ரேயர் பண்ற மாதிரி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேணாம். ஜஸ்ட் ஒரு 3-5 நிமிஷம் காலை ஜெபம் ஏற்றி உட்கார்ந்த உடனே காலை ஜெபம் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அதுதான் அந்த அர்ப்பணம். இரண்டாவது, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவருடைய சத்தியத்தின் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்கிற அந்த வசனத்தின்படியாக ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிப்பது. நீங்க ஒரு 10 வசனம் வாசிங்க, உங்களுக்கு தான் தெரியும் உங்களுடைய நேரம். ஒரு 10 வசனத்தை வாசிங்க, அல்லது ஒரு அதிகாரத்தை வாசிங்க. ஆனா வாசிக்காம போகாதீங்க, வாசிக்காம அந்த நாளை கடந்து போகாதீங்க. இன்னைக்கு வாலிபர்களா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், உங்க நாசியில வைக்கப்பட்ட சுவாசம் யார் வச்சா? அதை எடுக்கிற உரிமை யாருக்கு இருக்கு? அதை எடுக்கிற நாள் யார் நிர்ணயம் பண்ணணும்? அந்த நாசியில வைக்கப்பட்ட சுவாசம் எடுக்கிற வரைக்கும் பெரியோர்களுக்கு இதுக்கு பொருந்தும். சங்கீதத்தை முதல் அதிகாரத்திலிருந்து 109வது அதிகாரத்திற்கு வாசிங்க. ஒரு நாள் ஒரு அதிகாரம், ஒரு நாள் ஒரு அதிகாரம், கடைசி வரைக்கும் வாசிச்சிட்டீங்களா? திரும்ப முதலுக்கு வாங்க, திரும்ப முதலாவது சங்கீதத்துக்கு வாங்க. இப்படி நீங்க வாசிங்களேன். கர்த்தர் யார்? கர்த்தர் எனக்கு யார்? கர்த்தர் இந்த உலகத்திற்கு யார்? கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய போகிறார்? கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கர்த்தர் எனக்காக பண்ணின வாக்குத்தத்தங்கள் எப்படியா அது நிறைவேறும் என்கிற சத்தியம் அத்தனை அதில் சொல்லப்படுது. ஆனா வாசிக்கிறதுக்கு ஒரு 5 காரியம் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 1 கருத்தாய், 2வது கவனமாய், 3வது நிதானமாய், 4வது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, 5வது விரும்பி வாசிங்க. விரும்பி வாசிங்க, விரும்பி வாசிங்களேன். நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய இருதய பலகையில் அந்த வார்த்தையை கர்த்தர் வைத்து வைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வாசிக்கும் போதே அந்த இருதய பலகையால நீங்க அந்த வசனத்தை எழுதி வச்சுக்கிறீங்க. அதை வைத்தவர் உங்கள் இருதயத்திலிருந்தும் உங்கள் வாயிலிருந்தும் அதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுத்து போடாது இருப்பார். அது ஒன்று செய்வார். 2வது, நாம இலைப்படைந்து காணும் பொழுது அல்லது மற்றவர்கள் இலைப்படைந்து காணும் பொழுது இலைப்படைந்தவர்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் நாவை அவர் தந்தரும். அந்த வசனம் நம்ம என்ன வாசிச்சோம், என்னத்தை நம்மளுடைய உள்ளத்துல வைத்தோமோ, ஒருவருக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு அந்த வசனத்தை இதை பேசு, இந்த வசனத்தை பேசு, இந்த வசனத்தை சொல்லி அவங்களை பலப்படுத்து, இந்த வசனத்தை சொல்லி அவங்களுக்கு சகாயம் பண்ணு, இந்த வசனத்தை சொல்லி அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்து அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிரமாணங்களை நாம கற்றுக்கொள்வது நல்லது. ஹல்லேலூயா. 3வது, டெய்லி எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்குதோ, இன்னைக்கு நான் அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். இன்னைக்கு இந்த இடத்துல நாம கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகொள்ளும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகொள்ளும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாம பரிசுத்தத்தோடு இந்த ஸ்தலத்துல வந்தோம். ஒரு ஆமென் தானா? அப்ப அனுதினமும் ஒரு 20 நிமிஷம், ஒரு 20 நிமிஷம், அது காலையில, மதியானம், சாயந்தரம் படுக்க போறதுக்கு முன்னாடி என்னை உண்டாக்கி உருவாக்கின தேவனுடைய நாமத்தை நான் சொல்லுவேன். அதுதான் ஆபிரகாம் செஞ்சது. அதுதான் அர்ப்பணம், அதுதான் பணிவு, அதுதான் நியமிக்கப்பட்ட ஓட்டம். கர்த்தர் ஆபிரகாம் மேல பிரியம் கொண்டது அதனாலதான். ஆபிரகாமோட ஸ்பெஷாலிட்டி எங்கும் எதற்கும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வாராம்.
நான் நேசிக்கிற ஒரு மகள் எங்களுடைய சர்ச்சில் ஒருத்தர் உண்டு. அவங்க பேர் வந்து கவிதா. நான் ரொம்ப நேசிப்பேன் அவங்கள, சின்ன வயசுலேருந்து ரொம்ப நேசிப்பேன். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நான் இந்த காரியங்கள்லாம் அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது, அங்கிள் எனக்கு டைமே இல்லை அங்கிள், நான் வந்து ஒரு இங்கேருந்து ஒரு 75 கிலோமீட்டர் தாண்டி போய் படிக்கிறேன், நான் 5 மணிக்கெலாம் ஏற்றி கிளம்புனா தான் காலேஜ் பஸ்ஸை பிடிக்க முடியும். எல்லாம் கேட்டுகிட்டே வந்தேன். ஏமா பஸ்ஸில் போகும்போது நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பஸ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நீ என்னடா பண்ணேன்னு கேட்டேன். அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது உண்டு, கர்த்தருடைய நாமத்தை தொழுது உண்டு. எங்கேயும் எதற்கும் எப்பொழுது ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டாரே, அப்ப நாம மட்டும் ஏன் சர்ச்சில் அப்படின்னு நினைக்கிறோம்? சர்ச்சில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவ வல்லமை மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனா நான் தனியா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போது சத்துருடைய சகல அதிகாரத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை என்னிலிருந்து நான் இருக்கிற இடத்துல புறப்படும். அல்லேலூயா. அதனாலதான் டெய்லி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். ஆபிரகாமை போல நற்பண்புகள் உடையவர்களாய் நாம் வாழ்ந்து காட்டணும். டெய்லி இனிமே காலையில ஏற்றி 5 நிமிஷம் வசிக்குதா, காலையில ஏற்றி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். 2வது ஒரு நாள்ல எப்பயாவது கர்த்தருடைய வேதத்தை வாசிச்சிடணும், ஒரு அதிகாரமாவது. 3வது கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாமை போல தொழுது கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நேர்மையாய் வாழ்ந்து காட்டினான். 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 14 21 23. இந்த இடத்துல நம்மளை யோசிச்சு பார்ப்போமே. இந்த இடத்துல நம்ம யோசிப்போம் சீக்கிரமா துரிதமாய். ஆதியாகமம் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றார். ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக் கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். இந்த சோதோம் ராஜா ஒரு இடத்துல கர்த்தர் ஆபிரகாமோட கூட இருந்து அந்த யுத்தத்தை ஜெயித்து ஜனங்களை சம்பாதித்துக் கொண்டு வரும்பொழுது அவர் கேட்பாரு, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தனப்பா, இந்த ஜனங்களை நீ எனக்கு கொடுத்துருன்னு. ஆனா அங்க ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கல, தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கல, நேர்மையாய் நடந்தார். நேர்மையாய். நாம எத்தனை காரியத்துல நேர்மையற்று நடக்கிறோம், நம்மளை நாம நிதானிச்சு அறிவோமே. கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருக்க, அந்த நோக்கத்திலே நம்முடைய நேர்மையாய் நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்த்திருக்க, இந்த சோதோம் ராஜா போல நம்ம சில பேர் அணுகிருப்பாங்க. இதை விட்டு நீ வெளியில வா, இதை விட்டு நீ வழி விலகு, நீ அவனுக்காக ஜெபம் பண்ணாத, அவங்க கூட நீ போகாத, ஆலயத்துக்கு போகாத சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் பின்வாங்கி போனது உண்டு, பின்வாங்கி போனது உண்டு. காரணம் சொல்லுவாங்க, ஏன் வர முடியல காரணம் சொல்லுவாங்க. ஆனா இங்க ஆபிரகாம் தேவன் தனக்கென்று கொடுத்த ஜனங்களை தான் ஜீவனுள்ள மட்டும் தான் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அந்த ராஜா சோதோம் ராஜா கேட்டப்ப கொடுக்கல. உன்னால நான் இத சம்பாதிச்சேன்னு நான் சொல்லிடாதபடிக்கு, உன்னால எனக்கு இந்த நன்மைகள் பெற்றுக்கொண்டேன் என்று நான் சொல்லிவிடாதபடிக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய கரத்தையே நோக்கி நான் பார்ப்பேன். இன்னைக்கு நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உறவினர்களுடைய தேவைகளுக்காக, நம்முடைய சபையின் தேவைகளுக்காக எத்தனை பேர் நாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம்? இல்ல மனுஷ தயவை சார்ந்து போகும். நீ இதை கொடு, நான் இதை கொடுக்குறேன்னு எத்தனை பேர் சொல்லி பரிமாறி இருக்கிறோம். அந்த நேர்மையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்க. நீ உன் ஜபத்துக்கு உண்டான நேரத்தை கொடு, நான் உனக்கு இதை தரேன். நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறதுக்கு உண்டான நேரத்தை கொடு, நான் இதை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னா கொடுத்துருவோம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகாதடி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகாதடா, நம்ம ஜாலியா போலாண்டா, நம்ம ஃபேமிலியா போலாண்டா. கர்த்தர் அந்த நேர்மையை நம்ம இடத்துல எதிர்பார்க்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல கர்த்தர் நம்ம இடத்துல அவர் நேர்மையை பார்க்கிறார். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு அவ்வளோ நற்பண்புகள் இருந்தது. கர்த்தரை நாளே நாமத்தை அவன் தொழுது கொண்டான், கர்த்தருக்கு முன்பாக உண்மை முத்தமாய் நடந்தார், கர்த்தர் பார்க்கிறப்பெல்லாம் நேர்மையாய் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கே அவர் சொன்ன வார்த்தை, நான் சர்வ வல்லமையுள்ள தேவப்பா,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நம்மிடத்துல சொல்லுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருகவே பெருகப்படுவேன், நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு. எந்த காரியத்துல உனக்கு ஒரு காரியம் நடக்காத மாதிரி தோன்றுகிறதா, அல்லது சவாலா காணப்படுகிறதா, இல்ல ஒரு சில மனிதர் உனக்கு எதிராகவே நிற்கிறார்களா, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாயிரு, நான் அந்த நபரை மாற்றுவேன், அந்த சூழ்நிலையை நான் மாறப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமை போல நற்பண்புகளை கொண்டு நாம் நம்முடைய தேவனுக்கு முன்பாக காணப்படுகிறோமா? அதுதான் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தரை. நாம் ஆபிரகாமை போல இருக்கிறோமா? ஆபிரகாம் போல கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? ஆபிரகாம் போல கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறோமா? அல்லது ஆபிரகாம் போல கர்த்தருக்கு முன்பாக என்னுடைய ஜனத்தை நான் விலைக்கு விட்டு போடாம நேர்மையாய் நடக்கிறோமா? அல்லேலூயா. அதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எல்லாருக்குமே சொல்ற ஒரு காரியம், கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் கிருபையுள்ளவர். பாஸ்டர் சொன்ன மாதிரி தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கு. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவர் அவ்வளவு தூரம் நம்முடைய பாவங்களை எடுத்து போட்டார். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கு. ஆனாலும் அவருக்கு பயந்தவர்களுக்கு, அல்லேலூயா, அவருக்கு பயந்தவர்களுக்கு, அதனாலதான் நம்ம சங்கீதம் 31:19 வாசிச்சோம் பார்த்தீங்களா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதா இருக்கு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எத்தனை விஷயத்துல நாம கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனோம், எத்தனை விஷயத்துல நம்ம கர்த்தரை விட்டு தூரமாய் போனோம், எத்தனை விஷயத்துல நம்ம கர்த்தரை விட்டு கொஞ்சம் சற்று விலகியே நின்றுட்டோம், எத்தனை விஷயத்துல நம்ம கர்த்தர் மேல விசுவாசம் இருந்தும் குத்தி நம்ம நடக்கிறோம். கர்த்தர் சொல்ற, நான் சர்வ வல்லமையுள்ளவர், என்னால செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. நீ கர்த்தர்கிட்ட எனக்கு இது வேண்டும் சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் ஒரு சில காரியங்களை, நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்களை அவர் உணர்த்துவாரே. ஆனால் இது என் பலவீனம் என்று சொல்லி அந்த பலவீனத்தை கர்த்தருடைய சமூகத்துல நான் அறிக்கையிட்டு விட்டு கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோட கூட ஓடும் பொழுது கர்த்தர் எனக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிறத கானான் தேசத்துக்குள்ள நான் பிரவேசிப்பேன். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களை நூறத்தனையாய் நான் என்னுடைய வாழ்க்கையில சுதந்திரிப்பேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். லாஸ்ட் டைம் நான் வந்தப்ப இந்த வசனத்தை நான் சொன்னேன், நாகும் 1:7 மறந்துடாதீங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார், தம்மை நம்புகிறவர்கள் அறிந்திருக்கிறார். அவர் தூரமா விலகி போகிற தேவன் அல்ல. பாவிகளை ரட்சிக்கிறார் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துல வந்தார். நேற்று வரைக்கும் நான் கர்த்தருக்கு பிடித்தில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்டினேனா? நேற்று வரைக்கும் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவனாய் நான் காணப்பட்டேனா? நேற்று வரைக்கும் நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நான் நடந்து கொள்ளவில்லையா? நேர்மையாய் நடந்து கொள்ளவில்லையா? நேற்று வரைக்கும் நான் கர்த்தருடைய நாமத்தை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளவில்லையா? அல்லது பரிசுத்தத்தோடு கூட நான் காணப்படவில்லையா? இன்றைக்கு கர்த்தரை கேட்போமே, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் சகலத்தின் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். கண்களை மூடி நாம் அப்படியே பேசுகிறார். கண்களை மூடுவோம், முடிந்தால் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்துல கர்த்தர் நம்மோடு கூட இடைபட போகிறார், நம்மோடு கூட பேச போகிறார்.
கர்த்தர் நம்முடைய செவிகளை திறந்து கொடுப்போம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். கர்த்தருடைய சித்தம் என்னது என்பதை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்வோம். நாம் எந்த இடத்துல நிற்கிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். நாம் இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரமாக இருக்கிறபடினாலே நாம் இந்த இடத்துல நிற்பது அவருக்கு சித்தம் அல்ல. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைபடாது. அதினாலின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தவரே, அதினாலின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடித்தவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றே. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றே. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் கொடுத்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் கொடுத்தீர். விசுவாசத்தோடு அல்லேலூயா, அல்லேலூயா, Yes, 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 yes. Oh, hallelujah. Hallelujah. விசுவாசத்தோடு, விசுவாசத்தோடு. மறுபடியும், மறுபடியும். கலபதரமா. நிக்கலபா சகதேரே. நிக்கலபா ரதேரே. ஓனா பாபா 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 சலதேரே. தேக்கேதேரே. Oh, hallelujah. Hallelujah. பாபா பாபா ஷிலபல பல கிரிஜிரி மக்கலதா. Oh, ரபா ரபா ரதேரே திரி ரபதே. எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு, எல்லாரும் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு. ஓரதபே சபவே. நிக்கலபரபபபபபப. ஓ விடுதலை, 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 விடுதலை. நிக்கலபபபப. நிக்கலப
ஊழியக்காரங்க நிற்கிறாங்க. நீங்க யாரையும் குறித்து பார்க்காதீங்க, நீங்க யாரையும் குறித்து நோக்கி பார்க்காதீங்க, உங்க கண்களை திறக்காதீங்க. உங்க அருகில தேவன் இருக்கிறார். இயேசு என்று நீங்க கூப்பிடும் பொழுது உங்க பக்கத்துல அவர் நிற்கிறாரு, உங்க பக்கத்துல அவர் நிற்கிறாரு. உங்க பலவீனம் என்ன இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. உங்க கர்த்தருடைய சமூகத்துல சேரக்கூடாதபடிக்கு, ஆபிரகாமுக்கு அளித்த அந்த ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையில கடந்து போனது போல நான் கடந்து போக கூடாதபடிக்கு என்னை தடுமையிடுகிற காரியம் என்ன? கர்த்தரத்துல சொல்லுங்க, கர்த்தரத்துல சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் உங்க அருகில நிற்கிறாங்க. அவங்க அந்நிய பாஷையில நினைத்து ஜெபிக்கும் பொழுது அவர்கள் மூலமாகவும் அவர்கள் மூலமாகவும் Hallelujah.